கர்த்தர் விசேஷித்த கரங்கொண்டு நம்மை ஆஸ்வதிக்க போகிறார். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த கிருபையை நினைத்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் கூட ஆண்டவரை தரிசிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், அடுத்த காத்திருக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கையை தந்திருக்கிறார். கிருபையை நினைத்து ஆண்டவரே உங்கள் நன்றியாக வாழ கிருபை தான் கேட்கலாமா? விசேஷமாக பாண்டு திருச்சபைக்காக வருகிறேன். ஆயருக்காக, பேராயருக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்து நேரம் பேசும்படியான கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு பிரியமாக இருப்பது எவ்வளோ பெரிய காரியம் என்பதை ஆண்டவர் அறிந்து தேவ சபைக்கு காத்திருக்க முடியாத கர்த்தருக்கு கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபையை நினைத்து நாம் நன்றி செலுத்தலாம். நான் ஒரு ஊழியன் அல்ல, நான் ஒரு உபதேசியாரும் இல்லை, வேதத்தை கற்றறிந்தவனும் இல்லை, நான் ஒரு வியாபாரி, நான் ஒரு பிஸ்னஸ்காரன் தான். கர்த்தர் நீ ஆசிரியத்த விதத்தை பார்க்கும்போது தான் கடவுளுக்கு சாட்சியாக வாழணும், மகிமையாக இருக்கணும், கடைசி காலங்கள் வரைக்கும் உண்மையாக வாழணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டு கடவுள் வாழ முடியாது. கர்த்தர் பெரிய கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுள் நன்றி செலுத்தலாம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே கரைகளோடு கூட இருக்கிற ராஜான்னு கேட்கலாமா? என்னோடு இருக்கலாம் கேட்கலாமா? எந்த கண்வலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எதற்கு பயமில்லையே, இயேசு ராஜா என் மேலானி. எதற்கு பயமில்லையே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நல்ல தகப்பனே, காலை வேளைக்கா சமூகத்து நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அது கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அடியானை கூட மறைத்து வெளிப்படுங்கப்பா. வந்திருக்கிற மக்களுக்கு ஆறுதலான வார்த்தை தாங்க. ஆண்டவருடைய செவிடனுக்கு சொன்னீர், வாய் கட்டில் திறக்கப்பட முடியாது, எப்பத்தா திறக்கப்படுவான்னு சொன்னீர். ஆண்டவரே, அடியான வாயில் கட்டுகள் திறக்கப்பட கிருபை தாங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, மீதியான காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு இனிய நாமத்தில் ஜெயங்கிருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, நான் இந்த நாளில் கூட இங்கே வருவேன்னு சொல்லி நினைக்கல. திடீர்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அண்மையான பிஷப்பையிட சொன்னேன், வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க, அன்போடு அழைச்சாங்க. ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட என் வாய் திறக்கப்படாமல் ஒரு வாரமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் சாயந்தரம் கூட கிளம்பி, நேற்று ஈவினிங் சாயந்தரம் கிளம்பும்போதில் என் மகா சொன்னேன், எப்படியப்பா வந்து வாயோட பேசி போகணுமா கண்டிப்பான்னு கேட்டா. பரவாயில்லம்மா போயிடுறேன் அப்படி சொல்லேன். எனக்கு நான் திருநெல்வேலியில் டைசல் செக்ரட்டரியாக இருக்கேன், லேசிட்டாக இருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் தென்காசி, குற்றாலம் பக்கத்தில் தென்காசி சொரண்டது என்ற சொந்த ஊர். நான் கிட்டத்தட்ட 1968ஆம் வருஷம் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு கிட்டத்தட்ட 57-60 வருஷம் ஆக போகுது. வரும்போது ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தோட, வேதனையோட, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், செருப்பு காலில் இல்லாமல், போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாமல் சென்னைக்கு வந்தேன். வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான குடும்பம். நாங்கள் 4 சகோதரர்கள். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பம் சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் 4 சகோதரர்களும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஒரே கிச்சன் தான். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 150 பேர் சாப்பிட்றோம் ஒரு நேரத்துக்கு. எங்கள் அண்ணன் 2 பேர் இறந்துட்டாங்க. நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம். நிறைய ஒன்றுமே இல்லாமல் சென்னைக்கு வரும்போது யோசுவா ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், கால்பதிக்கும் தேசம் அத்தனை சொந்தமாக தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அதே போல் வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, ஒன்றுமே இல்லாமல் சென்னைக்கு எங்களை, செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்த எங்களை, சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் வாழ்ந்த எங்களை ஆண்டவர் உயர்த்தி ஆசிரியத்ததுனால தான் கடவுள் சாட்சியாக மகிமையாக எப்படியாவது இவருடைய நாமத்தை உயர்த்தணும்னு சொல்லி ஒரு பெரிய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். 3 ஸ்கூல் வச்சுருக்கோம். டேனியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சொல்லி 3 ஸ்கூல் வச்சுருக்கோம். ஸ்கூலில் 3200 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஸ்கூலு. 5 பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோம். அது மாத்திரமல்ல,
சோப்பு கம்பெனி, சோப்பு கம்பெனி, டிஎஸ் மசாலா, டிஎஸ் பெருங்காயம், எத்தனையோ பிஸ்னஸ், டிஎஸ் பட்டணப்படி எத்தனையோ காரியங்கள் செய்து ஒன்றுமில்லாமல் வாழ்ந்த ஆண்டவர் என்னை அழைத்தார். அழைக்கும்போது வேதத்தில் வாசிக்கும், ஆதியாம் 28:15 யாக்கோபு சொல்கிறான். யாக்கோபு தன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து போகுமிடமெல்லாம் உன்னை காத்து தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அவன் வாக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை யாக்கோபு பிடிச்சிக்கிட்டது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு சாட்சி கொடுத்த, ஆண்டவரே என்னோடு கூட இருந்து போகுமிடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பந்து திரும்பி வர பண்ணுவேனா, என் சம்பாத்தியத்தில் அவருக்கு தசமக்கா கொடுக்கேன்னு சொன்னான். ஒன்றுமில்லாமல் வாழ்ந்த மனுஷன், ஒன்றுமில்லாமல் அதே போல் யாக்கோபை போல எவ்வளோ கஷ்டமாக வாழ்ந்தோமோ, எவ்வளோ ஆணித்தரமான வாழ்க்கை வாழ்ந்தோம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். கர்த்தர் பெரிய கிருபை தந்தார். எனக்கு 3 பிள்ளைகள். நாங்கள் ஒரே கூட்டு குடும்பம் தான். எனக்கு 3 பிள்ளைகள். என் மூத்த மகள் கோயம்புத்தூரில் இருக்கிறார். கோயம்புத்தூரோட டைசஸில் மகளிர் அணி செயலாளராக இருக்கா. பெரிய ஊழியக்காரி மூத்த மகள். அண்மையான பிஷபையா தாராவி சர்ச்சில் இருக்கும்போது பெண்கள் கூட்டத்தை பேசி ஐயா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த மகள் எங்கள் சர்ச்சில் கொயர் மாஸ்டர். அவள் தான் கொயர் மாஸ்டர் மட்டும் இல்லை, எல்லா சர்வீஸ் நடத்தக்கூடிய மகள். அவளை கணவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி, பெரிய ஊழியக்காரர். அடுத்த மகள் தென்காசியில் இருக்கா. இப்படி கடவுள் நல்லா பிரித்து வளைத்து வழிநடத்தி ஒன்றுமில்லாமல் வாழ்ந்த, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒன்றுமே தரித்திரமாக வாழ்ந்த எங்களை அன்று உயர்த்தது மாத்திரமில்லை, அவரோட வேலைக்காரன் எலியேசர் சொல்லுவான், ஈசாக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கும்போது ஆதியாம் 24:35 சொல்லுவான், என் எஜமான் செல்வ சீமானாக இருக்கார் சொல்லியிருப்பான், செல்வ சீமானாக இருப்பான்னு சொல்லி. அப்படிப்பட்ட கிருபை தந்து கடவுளுக்கு முதலிடத்தை கொடுக்க முடியாத கிருபை தந்தார். வாழ்க்கையில் இன்னைக்கு கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை. ஏதோ கிறிஸ்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களுடைய கடவுளுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை, உண்மை உள்ள வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கையில் இல்லை. இன்றைக்கி உண்மையாக வாழ்வாங்கன்னா எவ்வளோ வாழலாம், எவ்வளோ நல்ல செழிப்பாக இருக்கலாம். நம் தெய்வம் உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல, ஐஸ்வர்யுள்ள தேவன் யாருக்கும் தரித்திராக்கிறதே இல்லை. யார் யார் அவர் நம்புகிறாங்களோ, யார் யார் சாட்சியாக நிறுத்துகிறாங்களோ ஆண்டவர் மகிமையாக நடத்துவார். அதனால் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீஸ் கட்டவே முடியாது. 1.5 ஃபீஸ் கட்ட முடியாது. என் வாழ்க்கையில் எத்தனையோ முறை ஃபீஸ் கட்ட முடியாமல் பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்தப்பட்டிருக்கேன். துரத்தப்பட்டு என் தாயாற்ற சொல்லுவேன், அம்மா எனக்கு ஃபீஸ் கட்ட படிக்க முடியலை, துட்டு இல்லை, நான் யாருக்கா வேலைக்கு போய் சொல்லுவேன். என் மூத்த அண்ணன் சவாலி டாக்டர் கோயில் பிள்ளை, இவங்கெல்லாம் கேள்வி, பெரிய ஆளவர், 4வது தான் படித்தார். ஒரு பெரிய மனுஷன். இப்போ தான் கிறிஸ்துக்குள்ளே மறித்து போனார். அவர் தான் நிறைய ஸ்தாபனம் உருவாக்கினார். அடுத்த அண்ணனும் அதே மாதிரி தான், யாரை கூப்பிட்டு வேலைக்கு போனார். நானும் எங்கள் தம்பி தான் ஐஎம்எஸோட பிரசிடெண்ட்டாக இருந்தார், எங்கள் தம்பி சவுந்தரமாணின்னு சொல்லி. இப்போ அவர் தான் சாரடக்கர் காலேஜில் செக்ரட்டரியாக இருக்கார். இப்படி ஒன்றுமில்லாமல் வாழ்ந்த எங்களை ஆண்டு உயர்த்தி, எனக்கு கடவுளுக்கு சாட்சியாக மகிமையாக வாழும்போது, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 16:8 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதுக்கு முன்பாக நான் வச்சிருக்கிறேன், அவர் என்னை வலது பார்த்து இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்க முடியாத ஆண்டவர் வாழ்க்கையை தந்தார். அசைக்க முடியாத வாழ்க்கையை தந்தது மாத்திரமில்லை, உண்மையான வாழ்க்கை வாழ முடியாத கருத்து ஒரு கிருபையை தந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:20 வாசிங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவார், ஐஸ்வர்யனாக்கு தீவிக்கிறவனும் ஆக்கிரமிக்கு தப்பான். அன்னைக்கு மனுஷன் பணத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். பணம் தான் வாழ்க்கை, பணம் தான் வழி நடத்துன்னு சொல்லி பணத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்க மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை வேதத்தில் வாசியம் இல்லை. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு சொன்னால், நீ கடவுளை தேடும்போது, கடவுளுக்கு மகிமையாக வாழும்போது. நான் சிறுபையனாக இருக்கும்போது ஃப்ளைட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா மாட்டு வண்டியில் ஏறி புளியம்பத்தில் ஏறி ஃப்ளைட்டை பார்ப்பேன். இப்போ உலகம் முழுவதும் ஆண்டவர் போக முடியாத கிருபை தந்திருக்கிறார். நேற்று சாயந்தரம் 7 மணிக்கு தான் வீட்டை விட்டு கிளம்புனேன். 7 மணிக்கு கிளம்புனேன், 12 மணிக்கு வந்தாச்சு. அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு நாட்களும் இன்னைக்கு கால்மதிக்கும் தேசம் அத்தனை சொந்தம். இன்னைக்கு ஒரு அடி நிலம் இல்லாத மக்களுக்கு ஆண்டு எவ்வளோ கிருபை தந்திருக்கிறார். சென்னையில் மட்டும் 68 ஏக்கர் நிலம் வச்சிருக்க முடியாத கிருபை தந்திருக்கிறார். எத்தனையோ ஸ்தாபனங்கள், எத்தனையோ நிர்வாகங்கள். காரணம் கேட்டால் கடவுளுக்கு மகிமையாக வாழும்போது
கடவுளுக்கு சாட்சியாக வாழும்போது, கடவுளுக்கு வல்லமையான வாழ்க்கை நீ வாழும்போது கர்த்தரை ஆஸ்வதிப்பார். சும்மா ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படி சொல்லி வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது. ஏதோ கோயிலில் கம்யூனியன் வாங்கிட்டோம், சந்தா கட்டிட்டோம், பரலோகம் கிடைக்கும் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கை இல்லை. ஆண்டு சொல்லுவார், அக்னி விஷயக்காரனே என்னோட அகன்று போ, உன்னை அறியேன் என்று சொல்லுவார். ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு மாமத்தை மைவுடுத்த மகளாய் ஒரு ஆசுவமான பிள்ளையை வாழணும். அதை ஆண்டு விரும்புகிறார். ஒரு சாட்சியுள்ள மாமில் சுசேஷ பாரம் வேணும். எல்லா மனுஷனும் சுசேஷ பாரத்துக்கு பாரமுள்ள மக்களை வாழணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட மக்கள் இல்லை. ஏதோ வாழ்ந்தோம், காசு கிடைச்சா போதும், துட்டு கிடைச்சா போதும், அதுதான் வாழ்க்கை வாழ்கிறாங்க. இந்த உலகத்தை ஒன்று நீ கொண்டு வந்தது இல்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகுது யாரை எதை எடுத்து போகவே முடியாது. அதை மட்டும் மனசில் வச்சு வாய்க்கணும். வேதத்தில் வாசியம் இல்லை. சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் மிதியால் 80 வருஷமாக இருந்தாலும் பாடு வேறு தான். அந்த பாடுகள் நிறைந்த உலகத்தை வாழ நீ கடவுளுக்கு என்ன சாதனை பண்ணுற? உனக்கு எத்தனை ஆண்டு பாடுகள் பட்டார், எத்தனை அடியில் அடிக்கப்பட்டார். 40 39 அடியில் அடிக்கப்பட்டு உழப்பட்ட நிலம் போல் ஆண்டு முதுகெல்லாம் ஆச்சுலே. அதை மனதை வச்சு வாழக்கூடிய பிள்ளைகளை வாழ்றீங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பணத்துக்கு நினைச்சு கூடாதீங்க. ஒரு பாரமுள்ள வாழ்க்கை, ஒரு தரிசனமான வாழ்க்கை, ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை வாழணும். அதை ஆண்டு விரும்புகிறார். நிறைய பேர் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆசை இல்லை. ஏன் இல்லை? குடிகாரன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். குடிச்சு வெடிச்சு இன்னைக்கு கெட்டு பட்டணம் போன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பட்டணத்துலேருந்து கெட்டு ஊருக்கு போகிறான். கெட்டு பட்டணத்துக்கு போன்னு சொல்கிறாங்க. 4 காசு சம்பாதிக்கலாம், நல்லா வாழலான்னு சொல்லி பட்டணத்தில் வந்து வாழ்க்கையை அடிச்சுக்கிட்டு இருக்க மக்கள் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டவர் வாழக்கூடிய வாழ்க்கை, ஒரு மகிமுள்ள வாழ்க்கை. நீ வாழும்போது வேதத்தில் வாசியம் இல்லை. சங்கீதம் 128 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கணும் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டுடன் கனிதும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திய சுற்றில் ஒலியும் வர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் ஆஸ்வதிப்பார். ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய்னா உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கா? அதை யோசித்து பார்க்கணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? பணம் உன் வாழ வைக்காது, படிப்பு பட்டங்கள் உன்னை வாழ வைக்காது, நகைகள் உன்னை வாழ வைக்காது. நீ கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கையை ஆசிரமமாக கொண்டு தரும். ஒரு பாரமுள்ள வாழ்க்கை, தரிசனமான வாழ்க்கை மனுஷன் வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் ஓம் நாமம் ஆள வேண்டும். என் தேச எல்லை எங்கும் ஓம் நாமம் ஆள வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அதிநேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஒரு பாரம்,
ஒரு தரிசனம் வேணும் வாழ்க்கையில். ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் நினைக்கக்கூடாது. நான் ரொம்ப படிக்கலை, எஸ்எல்சி தான் படித்தேன். எஸ்எல்சியோட தத்தி புத்தி பாஸ் பண்ணேன். இன்றைக்கி 500க்கு 498 மார்க் வாங்க பிள்ளைகள் நிறையா இருக்காங்க. நான் 500க்கு வாங்கின மார்க்கு 245 மார்க் தான். 500க்கு 240, 39% தான் வாங்கினேன். அவ்வளோ அடிமுட்டாள், ஒன்றுமே இல்லை. அதனால் எனக்கு நிறைய பட்டம் கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ்சி, எம்ஏடிஎஸ்சி, டாக்டரேட் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. அது நம்ம பட்டம் நம்மளை வாழ வைக்காது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும் தான் ஆண்டு விரும்புகிறார். ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் இன்னும் வாழக்கூடாது. இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஆனால் உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக தான் இருக்கணும், அதை தான் ஆண்டு விரும்புகிறார். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை அப்படி இல்லை. எப்படியோ வாழ்கிறாங்க, எப்படியோ வாழ நினைக்காங்க. ஆனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை மாத்திரமல்ல, நீ தேவன் கட்டளை கீழ்ப்படிக்கணும். இன்றைக்கி மனுஷன், அன்றைக்கி ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்தேன் வேலூரில். ஒரு நேர்மையான அதிகாரி, ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னார், அண்ணாச்சி மனுஷன் வாழ்க்கையில் 24 மணி நேரம் இருக்குது, 2 மணி நேரம் மனுஷன் உடலுக்கு கொடுக்கணும்னு சொன்னார், எக்ஸசைஸுக்காக. நான் அதை சொன்னேன், ஆண்டவனை இவ்வளோவா படைச்சிருக்காரியா, நீ தசவாகன்னு ஒன்று கொடுக்கியா? நீ ஒரு 24 மணி நேரம் ஆண்டவர் படைச்சிருக்காரு, 2.5 மணி நேரம் தசவாக கொடுக்கக்கூடிய மக்கள் வாழ்கிறாங்களா? நான் வருஷத்துக்கு 17 முறை பைபிள் வாசிப்பேன். ஒரு வருஷத்தில் 17 முறை பைபிள் வாசிப்பேன். 23 நாளில் பைபிள் வாசித்து முடிப்பேன். இந்த பைபிளை எடுத்து எங்கே வேணால் முத்தம் கொடுப்பேன். காரணம் கேட்டால் இதுதான் என்னை வாழ வச்சது, இதுதான் வழி நடத்துது, இன்றைக்கி என்னை பாதுகாக்குது. இன்றைக்கி வயசு எனக்கு 76. ரெஸ்ட் இல்லை. என்னுடைய பாடெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா டிஎஸ் சேனலில் பார்க்கல. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணேன், பக்தருடன் பாடுவேன் பாட்டு. மனைவி நான் பாடின பாட்டு. இவங்க தான் எங்களுக்கு டைரக்டர்ஸ். இன்றைக்கி என்னமோ அலைச்சல்ல நேரம் இல்லாமல் உடம்புக்கு முதலிடம் கொடுக்கலை, ரெஸ்ட் இல்லை. வந்து ராத்திரிலாம் 2 மணிக்கு தான் படுத்தோம், 5 மணிக்கு எழும்பிட்டோம். இன்றைக்கி இதுதான் தூக்கம். ஆனால் இன்றைக்கி மறிச்சாலும் இன்றைக்கி நான் தேவனோட வாழ்வேன். இன்றைக்கி செத்து போனால் கூட இன்றைக்கி உடனே நம்பிக்கை ஆண்டோட வாழலாம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம் கேட்டால் ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கையில் ஆண்டு கேட்பார். இன்றைக்கி நிறைய துட்டு பணத்துக்கு ஓடுறான். பணம் ஒன்று தேடி வரணும், நீ பணத்தை தேடி ஓடாத, பணம் ஒன்று தேடி வரணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், எல்லாத்தையும் சசவாக கொடுக்கணும். காணிக்கையிலேருந்து நேரத்துலேருந்து கடவுளுக்கு கொடுக்க நேரத்துக்கு அதைத்தான் விரும்புகிறாரு. தாவீது ராஜாவை வேதத்தில் வாசியம் இல்லை. அப்போஸ்தலர் 13:22 வாசி பார்த்தீங்கன்னா, பின்பு அவரை தள்ளி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி என் சித்தமான செய்வான் என்று சொல்லி அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்கிறாரு தாவீது ராஜாவை. ஏன் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டா? கேவனுக்கு சித்தமான செய்தான், அது சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். இதைத்தான் ஆண்டு கேட்க, ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்ற மகனாக வாழணும், இப்படி இருதயத்துக்கு ஏற்ற மகனாக வாழணும். எந்த செய்தாலும் நாமத்துக்கு மைவூர்த்த மகனாக வாழ தாவீது ராஜா வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். 1 ராஜாக்கள் 15:5 வாசி பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 15:5 வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்லுவார், என் தாசனாகி தாவீதோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தார். தாவீது வாழ்ந்தார். அந்த வாழ்க்கைக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவர் என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கை இருக்குதா, உண்மையுள்ள வாழ்க்கை இருக்குதா, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்குதா? அப்படி யோசித்து பார்க்கணும். ஐயா மாதம் வாழ்க்கையில் தருத்திரமே வராது, கஷ்டமே வராது. கர்த்தரின் ஆசிரமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். இன்னைக்கு பொல்லாத பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யார் விழுங்கலமோன்னு காத்துக்கிட்டு இருக்கான். எங்கள் வீட்டில் கம்பெனியில் ஒரு மகா வேலை செய்கிறா. புருஷன் பயங்கரமான அடிக்கிறான், குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான். இவன் நினச்ச ஒரே அடியில் அவனை அடித்து போட்டுடலாம். அது வாழ்க்கை இல்லை, கடவுளுக்கு பயந்துவார். ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் நடத்துவார். என் புருஷன் ஒரு நாள் சந்திப்பார் ஆண்டவர். நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி கடவுளுக்கு மகிமை உள்ள மகளாய் வேதத்தில் வாசியம் இல்லை. லூக்கா 10:42-24 வாசிக்கும் போது மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்லவங்க வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டார். லூக்கா 10 கடைசி வாசித்து பாருங்க. அதேபோல் மரியாளை போல ஒரு நல்லவங்க தெரிந்து கூட மக்களால் வாழ்கிறோமா? உன் பிள்ளைகளை ஞானமாக வளர்க்குறீங்கம்மா? சில பிள்ளைகளை ஞானமாக வளர்க்குறது இல்லை,
பிள்ளை எங்கே போயிட்டு வருது, யார்கிட்ட டெலிஃபோன் பண்ணுது, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது, சரியானத்துக்கு வீட்டுக்கு வருதா பார்க்கறதில்லை. நிறைய பேர் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஏதோ தான் குடும்பம் துட்டு சம்பாதிக்கணும், அதுதான் வாழ்க்கை நிற்கவில்லை. பிள்ளைகளுக்கு நீ உன் வாழ்க்கை சீராக இருக்குமானா? வேதத்தில் வாசியம் இல்லை, நீதிமொழிகள் 16:7 வாசிக்கும் போது ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்குபடி செய்வோம். வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வழி கடவுளுக்கு பிரியமான வழியா இருக்கா? நிறைய குடும்பங்களில் எங்கள் சர்ச்சில் மகா இருக்கா, 3 பிள்ளைகள். புருஷன் குடிச்சு 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 செத்துட்டான், சூசைட் பண்ணி செத்துட்டான். அழகா இருப்பா, அவள் யாரும் ஆதரவு கிடையாது. அந்த கடவுளுக்கு பிரியமான மகள், கடவுளோடு வாழக்கூடிய மகள். அவள் என்ன கேட்டா, ஐயா என் வாழ்க்கைக்கு விடுதலை வருமா, விடுதலை வருமா? அச்சத ஒரே ஒரு கேள்வி. வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும், அதை தாண்டு விரும்புகிறார். ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம்னு சொல்லி வாழ்க்கை இல்லை. நான் எத்தனையோ ஆண்டுகளை பின்னோக்கி பார்ப்பேன். என் கூட படித்தவங்க அன்றைக்கி எங்கள் ஊருக்கு போயிருந்தேன், சொரண்டைக்கு போயிருக்கும்போது என்னை பார்த்தாரு. ஐயா வணக்கம் ஐயானார். வணக்கம்னே. ஒரு 10 ரூபா கிடைக்குமான்னு கேட்டார். ஏன்னா 2 இட்லி சாப்பிடுவேன், காலேருந்து சாப்பிடலன்னாரு. எனக்கு அவர் பார்த்த உடனே பக்க ஷாக் ஆகிட்டுது. என் கூட படித்த பையன் 1966, 67, 68 3 வருஷம் கூட படித்தான். பெரிய பணக்காரன். நான் கிழிஞ்ச டவுஸ் போட்டு ஒன்றும் இல்லாமல் இருப்பேன், சின்ன டவுஸ் போட்டு ஒன்றும் இல்லாமல் ரொம்ப தருத்திரம். நான் சொன்னேன், நீங்கள் முருகேசன் தானே, உங்கள் பேர் முருகேசன் தானே? ஆமாம் ஐயானாரு. ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டார். நான் சொன்னேன், என் பேர் ஜெய்சிங் தெரியுமான்னு கேட்டேன். ஜெய்சிங்கா, மெட்ராஸில் இருக்கீங்களே, பொடிக்குமே வச்சுருக்கீங்களே, அந்த ஐயாவா? நான் ஆமாண்ணே. கடவுள் உங்களை எவ்வளோ உயர்த்திட்டார் பற்றியில். நான் சொன்னேன், உன் வாழ்க்கை சீரெலாம் போச்சியா? சின்ன வயசுலேயே குடித்து, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி, பொண்டாட்டியை வச்சு ஒழுங்காக வாழாமல் அந்த அடி தாங்காமல் அந்த பொண்டாட்டின்னு சொல்லிட்டா. இப்படிப்பட்ட குடிகாரங்க கூட வாழ்றத விட செத்து போலும் ஓடி போயிட்டா. உண்மைதானேன்னு கேட்டேன். அம்மையானார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் எப்படியோ கஷ்டம் வாழ்ந்தேன்ல, நான் கடவுளை தேடினேன் ஐயா, கடவுள் முன்னோதே வச்சேன், ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தேன், கடவுளை உயர்த்திருக்காருன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது மாத்திரமில்லை, நான் எங்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தேன், நான் படித்த ஸ்கூலுக்கு. எங்கள் ஸ்கூலில் நான் படிக்கும்போது 268 பேர் படித்தாங்க. 260 கோ எஜுகேஷன் ஸ்கூலு. ஒரு 10-11 ரூபா ஃபீஸ் கட்ட முடியாமல் என்னுடைய ஹெட்மாஸ்டர் என்னை வெளியே அனுப்பிட்டார். அதை காட்சியெல்லாம் நினச்சி நான் பார்த்தேன். இன்னைக்கு கடவுள் எப்படி எவ்வளோ உயர்த்திருக்காரு, எவ்வளோ மகிமையாக வாழ்ந்திருக்காரு. அப்புறம் கடவுளுக்கு நம்ம எப்படி மகிமையாக வாழணும்? நிறைய பேர் நினைக்கிறதில்லை. தன்னை உருவாக்கின கடவுளுக்கு சாட்சியாக நினைக்கிறதில்லை. சீரில்லாத வாழ்க்கை. போன வாரம் எனக்கு கம்பெனிக்கு ஒரு பிள்ளை வந்தா தேடி, 22 வயசு, இவ்வளோ ஒரு பையன், கல்யாணம் ஆகிடுச்சு. சாயுத சொல்லு கேட்கலை. ஒரு குடிக்கார பையலை ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவனை லவ் பண்ணிக்கு திருமணம் பண்ணிட்டா. அவங்க 5 பேர் வழி. கன்சீவ் ஆகியிருக்கா. கன்சீவ் ஆகி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கூட்டு ஓடி போயிட்டான். தேவ நிலைமை எப்படி இருக்கும்? காரணம் கேட்டால் சீரில்லாத வாழ்க்கை. பெற்றவங்க சீராக வளர்க்கதில்லை. கெட்டு போன உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேதனை நிறைந்த உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். படித்து எவ்வளோ வளர்ந்துருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாகிக்கலாம். ஏன் இந்த நிலைமை? வாழ்க்கை சீர் இல்லாமல் போனதுனால தான். அன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை அப்படித்தான் சீர் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. கிறிஸ்தவங்க வாழ்க்கையோடு நிறைய பேர் வாழ்க்கை சீர் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. டௌரி 4.5 கிலோ தங்கம் கல்யாணம் ஆனால். பிரியாணி வீட்டில், கல்யாண வீட்டில் போனால் பிரியாணி இப்படி இருக்கணும், மட்டன் சுக்கா
250 கறி வைக்கணும் இலையில். இவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. எனக்கெல்லாம் திருமணம் பண்ணும்போது எனக்கெல்லாம் திருமணம் பார்த்தீங்கன்னா நான் படிக்கலை. எங்கள் அம்மாவுக்கு ஆசை அண்ணன் வீட்டில் திருமணம் பண்ணணும்னு சொல்லி. லாமான் வீட்டில் யாக்கோவுக்கு திருமணம் பண்ண மாதிரி அண்ணன் வீட்டில் திருமணம் பண்ணணும்னு ஒரு ஆசை. என் மாமனார் வந்து வாத்தியார், எங்கள் அத்தையும் வாத்தியார். அவளுக்கு 5 பிள்ளைகள். என் மனைவி கடைசி. அந்த பெண்ணுக்கு ஆடு மேய்ச்சிருக்கேன், எத்தனையோ முறை ஆடு மேய்ச்சிருக்கேன். பொண்ணுக்கு மேய்க்கலை, என்னோடய கஷ்டத்துக்கு ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டும் போய் ஆடு மேய்ச்சிருக்கேன். 5-6 முறை ஆடு மேய்ச்சிருக்கேன். என் மாமா சொல்லிட்டு எங்கள் மாமாட்ட ஒரு தோட்டம் தாரேன், ஒரு கிணத்தை தாரேன், 10 ஆட்டை தாரேன், பொண்ணு கேட்காதுன்ட்டார். எல்லா பிள்ளைகளும் நல்ல ஸ்டேட்டஸில் வந்துட்டாங்க, இந்த ஒரு பொண்ணை கொண்டு பள்ளத்தை தள்ள முடியாதுன்ட்டார். எங்கள் தாய் ரொம்ப வேதனைப்பட்டாங்க, தகப்பனார் வேதனைப்பட்டாங்க. என் தாய் அழுதாங்க. நான் கிராமத்தினர் வாழ்ந்தோம், ரொம்ப அழுதாங்க. என் மாமா சொல்லியார், என் பொண்ணை பள்ள தள்ள முடியாதுன்ட்டார். என் அம்மா அழுத அழுகையை பார்த்து என் மனைவி சொன்ன, அத்தவங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, பரவாயில்ல, தரித்திரமே வந்து அழிஞ்சாலும் பரவாயில்ல சொல்லி கட்டிக்கிட்டா. எனக்கு திருமணம் ஜூலை 4ஆம் தேதி. நான் 2ஆம் தேதி சென்னையிலேருந்து கிளம்புறோம். நான் விருதுநகரில் இறங்குறேன். அங்கே விருதுநகர் இறங்கி துலுக்கவட்டி போயிட்டு அங்கே சைக்கிள் எடுத்துகிட்டு சங்கர்லிங்கபுரம் சிவகாசி பக்கத்தில் மத்திய சென்னை ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் பணம் வாங்கிட்டு வந்து எனக்கு திருமணம். போன பணம் கிடைக்கல, எனக்கு தர வேண்டிய பணம் தான் கிடைக்கல. அப்போ நான் சொன்னேன், எனக்கு திருமணம் நடக்காது ஐயா, என்னை ஊருக்கு அனுப்பியிருக்கேன், சென்னைக்கு போயிடுறேன் அப்படின்னேன். அப்போ அவர் மனைவி சொன்னாங்க, அவர் செட்டியார், அவர் ஒரு வியாபாரி செட்டியார். அவர் சொன்னார், அந்த அம்மா சொன்னாங்க, அந்த ஐயா கொடுக்க வேண்டிய பணம் தானே, ஏன் திருமணம் நிற்கலாமா, தடைப்படலாமா, கொடுத்துருங்க ஐயா சொல்லி அம்மா தாலி செய்ய அடகு செய்ய கொடுத்தாங்க. இந்த பணத்தை வாங்கிட்டு நான் வாரேன். பணத்தை வாங்கிட்டு வந்தால் அவர் சைக்கிளை வந்து என்ன துலுக்கப்பட்டியில் விடுறாரு. நான் அங்கே லாரி ஏறி சாத்தூருக்கு போகிறேன். சாத்தூர்லேருந்து பஸ் ஏறி கோயில்பட்டி வரேன். கோயில்பட்டியில் பஸ் ஏறி சங்கரன் கோயில். சங்கரன் எங்கள் ஊருக்கு போகிறேன். நைட்டு 11:30 மணி ஆகிட்டு. மாப்பிள்ளை எஸ்கேப் ஆகிட்டாருன்னு எல்லாருக்கும் பேச்சு. விடிய காலந்து பெண்ணுக்கு யார் மாப்பிள்ளை, யார் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டைகள் போடுறாங்க, பெரிய சண்டைகள். அந்த நேரத்தில் போயிருந்தேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, என்ன மகனாச்சு, எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. ஒன்றில் மாட்டேன். சாப்பிட்டியான்னாங்க. சாப்பிட்லன்னு. சாப்பாட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சப்பா, சாம்பார் வரை இல்லையேன்னாங்க. ஒரு பிடிஞ்சு குச்சி ரசம் ஊற்றி கொடுங்க சாப்பிட்றேன்னே. எங்கே படுக்க போகிறேன்னு கேட்டாங்க. என்ன எங்கேயே படுத்துக்கிறோமா சொல்லி நேரே சர்ச்சுக்கு தான் வந்தேன். சர்ச்சில் வந்து ஆண்ட கேட்டேன், ஆண்ட என் வாழ்க்கையின் முடிவு என்ன, என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, என்ன நோக்கத்துக்கு என்ன படைச்சிங்க கேட்கும்போது ஆண்டு கொடுத்த வார்த்தை யோவான் 14:18, நான் உன்னை திக்கற்ற நான் விடேன், உன்னிடத்தில் வருவேன் என்று சொன்னார். இன்றைக்கி அவங்க எங்கள் மாமாவுடைய 4 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. மருமகளில் 2 மருமகன் 3 மருமகன் இல்லை. என் மாமனை 104 வயசு என் மனைவிட்டு தான் வச்சு பாதுகாத்தா. என் மாமனை அடிக்கடி கேட்பேன், மகளை கொண்டு பள்ளத்தை தள்ளிட்டீங்கன்னா கேட்பேன். அவர் பயங்கர ஆச்சரியம் சிரிப்பார். இன்றைக்கி பாருங்கள், உன்னதமான நிலையில் 5 பிள்ளைகளோட வாழ்க்கையும் கவனித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கிருபை தந்தார். பெரிய கிருபை, இதெல்லாம் கடவுளுடைய கிருபை. இதெல்லாம் இப்படி வாழ்ந்த மனுஷனுக்கு அந்த இவ்வளோ உயர்வு கொடுத்தாருன்னா உங்கள் வாழ்க்கையில் உயர்வு கொடுக்க மாட்டாரா? உங்கள் தரித்திரம் மாற்ற மாட்டாரா? உன் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படாதா நீ ஆண்டவரை நம்பும்போது? ஜெபம் இல்லாமா எனக்கு கொடுத்த நேரம் சரியாச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இப்படி செவிடன் வாழ்க்கையில் கொடுத்தார்ல, பேச முடியாது. சீதோனுக்கு அடுத்து சாரிபாத்தூருக்கு தான் ஆண்டவர் போகிறார்ல. லூக்கா 7 வாசிக்கும் போது ஆண்டவர் வாயில் விரல விட்டு உமிழ்நீர் வச்சு தொட்டு எப்பத்தா திறக்கப்படுவேன்னு சொன்னார்ல. அப்போ வாய் கட்டு திறக்கப்படும். நல்ல மண்ணில் நிறைய பாட்டு பாடணும், சந்தோஷப்படுறேன். எல்லாம் எழும்பலாமா, டைம் ஆகிடுச்சு, கம்மி நேரம் இருக்குல்ல. ஜெபம் இல்லாமா
ஆண்டு கேளுங்க, என் தருத்தத்தை மாற்றிய தெய்வம் உன் தருத்தத்தை மாற்றணும். என் கண்ணீரை கண்ட தெய்வம், ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை துடைக்கணும். உன் சரீரத்தில் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை வியாதிகள் இருந்தாலும் சரி, அன்று விடுதலை தருவார். நான் என் பரிகாரியை கர்த்தர் சொன்ன தெய்வம், பட்சிக அக்னி, கணக்கு கேட்கக்கூடிய எஜமான், ஒருத்தர் தப்ப முடியாது. அந்த மனதை வைத்து ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாய், சாட்சியுள்ள வாழ்க்கையாய், மகிழ்ச்சி செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்க கிருபை தான் கேட்கலாமா? உங்கள் தருத்திரங்கள் மாறட்டும். சரீரத்தில் எந்த இடத்துல வேதனை இருந்தாலும் சரி, அன்று விடுதலை தருவார். உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதில்லை, தூங்குறதும் இல்லை, நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபூத்திரம் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பாரோ நிச்சயமா ஆண்டவரா சிதைப்பார். கேட்கல ஆண்டவர்கிட்ட, நல்ல தகப்பனே, காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. என் அன்பு பேராயர்க்கா வருவோம் சாமி. மகனை கூட தாயின் கருவில் தெரிந்து கொண்ட கர்த்தர் விசேஷித்த கரங்கொண்டு அபிஷேகித்து காத்து கொண்டீங்க. இன்னும் பாதுகாத்து கொள்ளுங்க. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ போராட்டம், எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே, உனக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதத்தை வாய்க்காதுன்னு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல வேண்டியது இல்லை, மனமாற மனோபத்திரம் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்போ என்ற வார்த்தைப்படி எந்த காரியம் வந்து இழிவுள்ளாக்கி கொண்டு இந்த திருமண்டலத்துக்கு ஒரு சாட்சியுள்ள மகனாய், அல்லது சீனைக்கு ஒரு மகிமுள்ள மகனாய் வாழ கிருபை தாங்க. பாண்டு திருச்சபைக்கு வருகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. சரீரத்தையும் அப்பத்தையும் உட்கொள்ள போகிற ரத்தத்தை உட்கொள்ள போகிற சாமி நோய் போல மாற கிருபை தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.